அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து கவிஞர் சிவானி செல்வராஜா ஈழத்திலேருந்து யாதும் ரம்யா சிவமங்கி. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மே 18 நினைவு கூறல். அதாவது மே 18 இன்றைக்கி முள்ளிவாய்க்காலில் இறந்து போன அத்தனை உயிர்களுக்கும், என்னுடைய உறவுகள், அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய கண்ணீரஞ்சலிகளையும் நினைவஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்க முடியுமா? மறக்க முடியாதானே? என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்க முடியாது. மறக்க முடியுமா? இன்னும் ஒரு யுத்தம் வேண்டாம். மறக்க முடியுமா? இன்னும் ஒரு யுத்தம் வேண்டாம். தமிழர் இனப்படுகொலை நடந்தது உண்மை. எப்படி? தமிழர் இனப்படுகொலை நடந்தது உண்மை. இது எமது வரலாறு. இது எமது வரலாறு. நன்றி. ஈழத்து கவிஞர் சிவானி செல்வராஜா ஈழத்திலிருந்து இன்றைய பதிவு மரணித்து போன அத்தனை உறவுகளுக்கும், உங்களுடைய உறவுகள் அத்தனையும் இருக்கும், அதில் அடங்கும். என்னுடைய உறவுகள் தான் அனைவரையுமே நான் அப்படி தான் பார்க்குற, எல்லாருக்கும் தெரியும். இன்றைய நாள் உண்மையாகவே கரைகள், இரத்த கரைகளால் மூழ்கடிக்கப்பட்ட வரலாறு. எப்படித்தான் மூடி மூடி மறைச்சாலும் உயிர்ப்பித்து அது எழும்பும். அது என்ன சொல்லுங்க, அது பொய் இல்லையே. வரலாறுன்றது அப்படித்தான் மௌனித்து கிடக்கும், ஆனால் விஸ்வரூபம் எடுக்கும். அதுதான் சொன்னேன், இன்னும் ஒரு யுத்தம் வேண்டாம். பட்டது போதும், பட்டது போதும், இன்னும் ஒரு யுத்தம் வேண்டாம். மரணித்தது என் இனம், என் சனம். நந்திக்கடலே என்னம்மா, உன் கடலில் கலந்தது ஏதம்மா. நந்திக்கடலே சொல்லம்மா, உன் கடலில் கலந்தது என்னம்மா. புதைக்கப்பட்டதும் என் உறவுகள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டனர். அப்படி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டனர். புதைகுழியில் விதைக்கப்பட்டனர். விருட்சமாகும். எப்படியாகும் என்று கேட்கலாமே. அவர்கள் எழும்பாவட்டி என்ன, அவர்கள் வாரிசுகள் எங்களை மாதிரி அவங்கள பார்த்து வந்தவங்க வாரிசுகள் வருந்தானே. உண்மையை சொல்கிறதுக்கு என்ன பயம்? நாங்கள் தான் சண்டை வேணாம்னு திரிக்கும். பட்டது போதும், யுத்தம் வேண்டாம். என் இனம், என் சனம். இனம் அழித்தது உண்மை. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இன அழிப்பு நடந்தது உண்மை. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிஞர் சிவானி செல்வராஜா ஈழத்திலிருந்து. நன்றி.